அன்பார்ந்த பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சேகர். தமிழகத்தில் மக்களாட்சி நடக்கா இல்லை மன்னராட்சி நடக்கானே தெரியல. என் அன்பு சொந்தங்களே, தமிழ் சொந்தங்களே, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். மக்களெல்லாம் ஓட்டு போட்டு இவங்க வந்தாங்களா, இல்லை அப்பாவுக்கு அப்புறம் பிள்ளைக்கு அப்புறம் பேரனுக்கு அப்புறம் கொள்ளு பேரன்னு வருது. இவங்க இப்போ டிஎம்கே ஆட்சியில் எனக்கு தெரிஞ்சு மன்னராட்சி தான் நடக்கும், மக்களாட்சி நடக்கலை. கொஞ்சம் நீங்களும் நல்லா சிந்திச்சு பாருங்கள். இப்போ 2 நாளைக்கு முன்னால் மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குது. அங்கே ஒரு மாவட்ட கலெக்டரு அவங்க நிற்காங்க. இந்த ஜல்லிக்கட்டை தடை பண்ணின டிஎம்கேக்காரன் காங்கிரஸுக்காரன் தான் ஜல்லிக்கட்டை நடத்த விடாமல் தடை பண்ணினதை. ஆனால் இவன் தான் என்னமோ ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு வரதுக்கு போராட்டம் பண்ணின மாதிரி வரிசையில் நிற்கான். அதில் இந்த இன்பநிதி யார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்பநிதி யார்? அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான் பாவம். அந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை செஞ்சப்போ நீதிமன்றம் போய் வழக்காடி ஜல்லிக்கட்டு தடையை ரத்து பண்ண வச்சது ஒரு தலைவர் இருக்கார். அவர் பாவம், அவர் நின்றுக்கிட்டு இருக்கார். அவர் வயசு என்ன? ஒரு மாவட்ட கலெக்டரு அவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை வீச்சதை போராடி நமக்கு பெற்றுக் கொடுத்த மாதிரி முன் வரிசையில் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு தடை போட்டதே இவனுங்க தான். ஆனால் இவங்க தான் ரோவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இது என்ன தமிழகத்தில் என்ன நடக்குன்னே எனக்கே எப்படி மக்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இவங்க இந்த டிஎம்கே அரசு வந்ததுலேருந்து யாராவது ஒரு மக்கள் நிம்மதியாக இருக்க முடியுதா? சுற்றி மத கலவரத்தை தூண்டி விடுதாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நேற்று ஒரே நாளில் மட்டும் 8 இடத்துல செயின் பறிப்பு நடந்திருக்கு. காவல்துறை என்ன செயல்படுதாங்க, என்ன ஏதுனே தெரியவே இல்லை. உண்மையிலே தமிழகத்தில் இருக்க பயமாக இருக்குது. இந்த டிஎம்கே ஆட்சி ஒழியுத வரைக்கும் நம்ம வீட்டு பெண்களையும் தமிழகத்தையும் பாதுகாக்கிறதே நம்மளோட பெரிய பொறுப்பாக இருக்கும் போல். நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் தொண்டர்களும் நம்ம தமிழகத்தை காப்பாற்றுறதுக்காக டிஎம்கே ஆட்சியை ஒழிக்கிறது வரைக்கும் பிஜேபி தலைவர்கள் அனைவரும் தொண்டர்களும் ஒற்றுமையாக இருந்து இவங்களோட தப்பை ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இவங்க பண்ணுற தப்பெல்லாம் எடுத்து மக்களுக்கு போய் சொல்லணும். ஏன்னா மக்கள் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு விவரம் தெரியலை. டிஎம்கேனா டிஎம்கேக்காரன் அப்படிங்கிற மென்டாலிட்டிலே இருக்கான். ஆனால் அவன் பண்ணுற அவன் அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுதில்ல. இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்ததெல்லாம் நிறைய பேருக்கு தெரியலை. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியவே இல்லை. அப்போ அதெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்ம ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கும் இருக்குது. இப்போ நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற அனைவருமே அங்கே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் டிஃப்ரெண்ட்டு கிடையாது. அது டிஎம்கேயில் மட்டும்தான் தலைவர் அப்படிங்கிற பாகுபாடு இருக்கும். தலைவர் அவன் இருந்தாங்கன்னா அவன் புல்லாமன் பேரன் அப்படின்னே வருவான். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு அப்படிலாம் கிடையவே கிடையாது. தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாரும் திறமைக்கு மட்டும்தான். மக்களுக்காக பணி செய்கிறானா அந்த மாதிரி கட்சி தான் நம்ம பாரதிய ஜனதா கட்சி. நம்ம மக்களுக்காக இயங்குகிற கட்சி. அனைத்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் இந்த டிஎம்கேவை நம்ம வேரோடு பிடுங்கி எரிஞ்சால் மட்டும்தான் நம்ம தமிழகத்தை பாதுகாக்க முடியும். நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க நம்ம பாரதிய ஜனதா கட்சினாலே நம்ம தமிழகம் அனைத்து தமிழ் சொந்தங்களும் நம்ம சொந்தம்தான். அந்த எண்ணத்தில் தான் நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இருக்கோம். அப்படிங்கிற நம்ம வீட்டு பெண்களுக்கு ஒரு இது நடந்தால், ஒரு தவறு நடந்தால் நம்ம எப்படி தட்டி கேட்போமோ அது மாதிரி தான் நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேட்டார். தலைவர் மட்டும் கேட்டால் பத்தாது, நம்ம அனைவரும் அவர் கூட சேர்ந்து இந்த தவறை மக்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டு போய் நிப்பாட்டணும். இது மாதிரி இன்னொரு பெண்களுக்கு நடக்காத மாதிரி நம்ம தான் இருந்து இந்த டிஎம்கே கட்சிக்காரங்களை ஒழிக்கணும். தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க நம்ம அனைவரும் போராடணும். பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அனைவரும் இதுக்கு ஒற்றுமையாக இருந்து செயல்படணும்னு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாரத் மாதா கி ஜெய்.